வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஜுராசிக் யுகத்தில் வாழ்ந்த மாபெரும் விலங்குகள் மற்றும் செடிகளின் பரிணாம வளர்ச்சி பற்றியும் இன்றைய புவியின் சூழல் மாற்றங்கள் மற்றும் அவற்றின் தாக்கங்கள் பற்றியும் பேசலாம். ஜுராசிக் யுகம் சுமார் 201 முதல் 145 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. அப்பொழுது பூமி இளம் நிலையில் இருந்தது. எரிமலை செயல்பாடுகள் மிகுந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பசுமை சூழல் வாயுக்கள் அதிக அளவில் வாயு மண்டலத்தில் செறிந்து இருந்தது. இதனால் பூமியின் வெப்பநிலை அதிகரித்தது. இந்த அதிக வெப்பநிலையுடன் சேர்ந்து பெரும் மழை பெய்தது. இதனால் செடிகள் மிக விரைவாகவும் பெரிய அளவிலும் வளரக்கூடிய சூழல் உருவானது. இந்த சூழல் தாவரங்களை மாபெரும் அளவில் வளரச் செய்தது. மேலும் தாவரங்கள் அதிக அளவில் ஆக்சிஜனை உற்பத்தி செய்ததால் வாயு மண்டலத்தில் ஆக்சிஜன் அளவும் அதிகரித்தது. இதனால் அந்த காலத்தில் வாழ்ந்த விலங்குகள், குறிப்பாக டைனோசர்கள் பெரிய அளவில் வளரத் துவங்கின. ஆக்சிஜன் அதிகமாக கிடைத்ததால் விலங்குகள் சிக்கலான உடல் அமைப்புகளை வளர்த்து கொண்டன. ஆனால் இந்த சூழ்நிலைகள் சீராக நீடிக்கவில்லை. எரிமலை செயல்பாடு படிப்படியாக குறைந்தது. இதனால் வாயு மண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு குறைந்து பூமியின் வெப்பநிலை படிப்படியாக குறைந்தது. இதனால் மழை குறைந்தது. செடிகளின் வளர்ச்சியும் தடைப்பட்டது. இதுவே புவியின் சூழல் முறைகளை மாற்றிக்கொண்டே போனது. இறுதியாக விண்கல்லின் தாக்கம் பூமியை தாக்கி பேரழிவை உருவாக்கியது. இந்த இயற்கை மாற்றங்கள் இன்று நாம் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு பொருத்தமானவை. தொழில்மயமாக்கல், காடுகளை அழித்தல் மற்றும் மரங்களை வெட்டுதல் மூலம் நம்மால் பசுமை சூழல் வாயுக்களின் அளவை மீண்டும் அதிகரிக்க செய்துள்ளோம். இதன் விளைவாக நமது சுற்றுச்சூழல் மாற்றங்களை சந்திக்க வேண்டிய நேரத்தில் உள்ளோம். நம் முன்னோர்கள் செய்த தவறுகளை நினைவில் கொண்டு இன்று நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பூமியின் எதிர்காலத்தை நமது கைகளில் வைத்திருக்கின்றோம். இதை நாம் ஒரு கடைசி வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு பூமியை பாதுகாக்க வேண்டியது அவசியம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.